எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஜனவரி மாத பலனை தானங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக இந்த பலனை நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. தொழில் ஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். ஜனவரி மாதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னா, விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. 2026 வருடத்துடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய யோகங்கள் பார்த்திங்கன்னா, முதல் யோகம் சூரியனும் விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சூரியனும் விருச்சிக ராசி அதிபதியும் இருவரும் சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக வரக்கூடிய அற்புதமான யோகம். 2வது யோகம் குரு பகவானும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை, இதனால் வரக்கூடிய யோகம் குரு மங்கள யோகம். 3வது யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக நமக்கு புதன் வருவார். அப்போது லாபஸ்தானாதிபதி புதனும் தனஸ்தானாதிபதி குருவும் கிரக பரிவர்த்தனை யோகம். அதுபோக புதனும் சூரியனும் சேர்ந்து, அதாவது லாபஸ்தானாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் புதனாதித்ய யோகம். இன்னைக்கு சாதிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும். 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தாராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய பெரிய ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம்ன்றதை ஏற்படுத்தி கொடுத்ததுனால தானே அவங்க சாதிச்சிருந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இந்த பிரபஞ்சம் பாதையை தான் ஒருத்தருக்கு காட்டுமே தவிர, அந்த பாதையில் நாம் தான் போய்க்கிடணும், நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தருணம் மீண்டும் வருமா அப்படின்றது சந்தேகம் தானுங்க. இதை நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் செவ்வாவுக்கு பாதகாதிபதியாகவே இருந்தாலும் கூட 15ஆம் தேதி வரை, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரை செவ்வாய் தனஸ்தானத்திலிருந்து குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி பகவானை பார்ப்பார். அதே குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் 10வது பார்வையாக செவ்வாவை பார்ப்பார். இந்த இடத்துல செவ்வாவும் சனியும் கிரக பரிவர்த்தனை, இந்த இடத்துல செவ்வாவும் குருவும் கிரக பரிவர்த்தனை. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் குரு பகவான் வீடு கொடுத்துருக்காரு, பார்வை பார்க்கிறார். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் கிரக பரிவர்த்தனை, பார்வை பரிவர்த்தனை. இப்பேற்பட்ட ஒரு யோகம் இருக்குங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தை முடியாத நம்ம சொல்கிற விஷயத்தை ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிலர் முடித்து காட்டிட்டு தான் இருக்காங்க. அதனால் உங்கள் படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலையோ, சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும், பல பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். இந்த தருணங்களில் நீங்கள் ஒரு நெல்மணி போட்டால் எப்படி 100 நெல்மணி வருமோ அந்த மாதிரி இந்த தருணத்தில் 100% அருமையான ஒரு நேரகாலங்கள் இது. இது முடிஞ்ச அளவுக்கு முழுமையான திறமையை இந்த நேரத்தில் நீங்கள் காட்டி உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் சாதிச்சுக்கோங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி செயல் செய்தால் நல்லா இருக்கும் அதுக்கும் நான் சொல்கிறேனுங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இராணுவத்தில், காவல்துறையில், போக்குவரத்து துறையில், மருத்துவர்களாக இவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை அந்த துறைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த நேரம் நல்ல பிரமாதமாக இருக்கும். இல்லை சுய தொழில் செய்யலாம்ன்ற எண்ணம் இருக்குதுங்க அப்படின்னா உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் கொஞ்சம்
ரேராக தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா அது தவிர்த்து வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஜவுளி ஷாப் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஹோட்டல் வைக்கிறதா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அப்போ அந்த இரும்பு தொழில் அப்படின்றது மட்டும், இரும்பு சார்ந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தருணங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். நிறைய பேருக்கு தெரியும், திருமண காரகனும் சுக்கிரன் தான், திருமண ஸ்தானாதிபதி சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்தில் விருச்சிக ராசியாதிபதி செவ்வாவோட சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை. அப்போ அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குருவும் பார்வை பரிவர்த்தனை. இதனால் திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்கும், திருமணமாகி பிரிஞ்சு போனவங்களும் ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன காதலர்களும் ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும், தீராத மன அழுத்தம் தீரும். பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னே, இருக்கலாமா இருக்க வேணாமன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், மனசன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாது, பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். இந்த தருணங்களில் மட்டும் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் இருக்கக்கூடிய வாழ்நாளில் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நாட்கள், நிறைவான நாட்கள், தரமான ஒரு நாட்கள் இந்த நாட்களாக தான் இருக்கும். 2026வது வருடம் பிறக்கப்படுறதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். ஆனாலும் அதிகபட்சம் அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகிறது 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளார தான். அதுக்கு மேற்கொண்டு நம்ம ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதுக்குள்ளார உங்களால் அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதையை பார்த்துக்கோங்க. 14ஆம் தேதிக்குள்ளார புது தொழில் இல்லை வேலையில் மாற்றங்கள் செய்யணும், இல்லை வேலையில் வந்து வேறு நிறுவனத்துக்கு போகணும், இடமாற்றங்கள் பண்ணணும், வேலை நிமித்தமாக நீங்கள் ஒரு செயல் செஞ்சுக்கிடணும்னா 14ஆம் தேதி வரை, ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரை. அதே மாதிரி வாகனம் வாங்கணும், மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், மண்மனை வாங்கணும், இல்லை மண்மனை கட்டணும், வீடு வாசல் கட்டணும், அந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் செய்யறதுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம் 15ஆம் தேதி வரை. அரசாங்க உத்தியோகத்துக்கோ அயல் நாட்டுக்கு போகணுன்ற எண்ணங்கள் வந்தாலும் 15ஆம் தேதி வரை இது நல்லா இருக்கும் இந்த நேரம். அதுபோக 10வது பாவகத்துக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனை குரு பகவான் பார்ப்பதால் கொடுத்த பணம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழல். வாங்கின பணம் கட்ட முடியலையன்ற சங்கடங்கள் ஒரு சிலருக்கு இருந்தாலும் கொடுத்த பணத்தை வாங்க முடியலையன்ற சங்கடங்கள் ஒரு சிலருக்கு இருக்குதானே செய்யுது. அப்போது 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. தாய் மாமனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தான் சரியாகும். தாய் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இல்லை தாய் மாமா பையனை கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வந்து பொற்காலம். நெசமாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு மீண்டும் வரணும் அப்படின்னா 30 வருஷம் ஆகும். இது என்ன சார் 30 வருஷம் ஆகுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிராத்தம் வராது அப்படின்னா, ஒரு ஜாதகத்திலேயே மிக சிறந்த ஒரு கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், அதுபோக சனி பகவான், செவ்வாவும் கூட. இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் 3 பார்வை கொடுத்துருக்கு. வேறு எந்த கிரகங்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது. செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 4வது பார்வை, 7வது பார்வை, 8வது பார்வை. உங்களுடைய ராசிக்கு 3 4 கூடிய கிரகம் சனி பகவான் 3 7 10. குரு பகவானுக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு, குருவுக்கு 5 7 9. அப்போது இந்த 3 கிரகங்களும் இந்த நேரத்தில் கம்யூனிகேஷன் ஏற்படுது, தொடர்பு ஏற்படுது. செவ்வாய் குருவை பார்க்கிறாரு, குரு செவ்வாவை பார்க்கிறாரு, செவ்வாய் சனியை பார்க்கிறாரு, சனி செவ்வாவை பார்க்கிறாரு. அவ்வளோ எண்ணத்துக்கு உங்கள் ராசிக்கு 9 கூடிய கிரகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது சந்திரன். சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே உச்ச நிலையில் இருந்து சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் உச்ச நிலையிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். எல்லா கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் இந்த தருணங்களில். ஒன்று சூரியன் மட்டும்தான் தனிச்சிருப்பார், சாரி கேது மட்டும்தான் தனிச்சிருப்பார். அந்த கேது கூட சூரியனுடைய சாரத்தில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொற்காலம். நான் வந்து உங்களுக்கு சேலஞ்சாக சொல்கிறேன்,
நிறைய பேர் இந்த தருணங்களை சாதிச்சிருப்பீங்க. பல பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும். சரியா? இது தெரியாமல் ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்றத விட இந்த தருணத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது தன்மை அறிந்து இந்த செயல் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக பிரமாதமான ஒரு சூழல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.